ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். உங்களோட கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு நிற்கிற அதே இடத்துல தான் ஒரு காலத்துல உங்க கால நிற்கக்கூடிய மண் அண்டார்டிகாவோட ஒட்டி இணைஞ்சிருந்துன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கையில வரலாறு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால விஜயண்ட வருகையோட தொடங்குன்னு சொல்லி நம்ம பாடப்புத்தகத்துல படிச்சிருப்போம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய பொய். விஜயன் இங்க வந்து காலடி வைத்து வைக்கும் போது இங்க ஒரு நாகரிகம் செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் பலாங்கோட மனிதர்கள் அவங்க மிருகங்களை வேட்டாடி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதற்கு முன்னால் டைனோசர்கள் இந்த மண்ணை அதிர வச்சிருந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நாம பேச போறது வெறும் வரலாறு அல்ல. 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால காணப்பட்ட இலங்கையில மரபணு DNA பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். ஒரு டைம் டிராவல் மெஷின்ல நம்ம பயணிக்க போறோம். நீங்க என்னோட பயணிக்க தயாரா? நான் உங்கள் ஐஜே. நம்முடைய இந்த தீவு சாதாரணமான ஒரு தீவு இல்லை. நம்முடைய தீவுல காணப்படக்கூடிய இந்த பாறைகள் பூமி உருவான சில காலத்திலே உருவான பிற கம்பேரிஷன் சொல்லக்கூடிய அந்த ஆதி காலத்தில் உருவான பாறைகள் தான் நம்ம இலங்கை மண்ணில் காணப்படக்கூடிய பாறைகளாக இருக்கு. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்றா, முழு உலகமுமே பனிக்கட்டியால மூடப்பட்டிருக்கும் போது இலங்கை மட்டும் எரிமலை குழம்பாக காணப்பட்டது. நம்ம அப்பா ஆப்பிரிக்கா, இந்தியா, கனடாவோட சேர்ந்து மெகா கண்டமான கொண்டுவான என்ற ஒரு பெரிய கண்டத்துல நம்ம இருந்தோம். இன்றைக்கும் இலங்கையில கிடைக்கக்கூடிய அந்த நீல கற்கள், இப்போ இருக்கக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் கூட அந்த அழுத்தத்துல உருவானவை தான். யோசிச்சு பாருங்க, நீங்க போடக்கூடிய உங்களோட கை விரல்ல போடக்கூடிய ரீங்ல காணக்கூடிய ஒரு கல் 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால உலகத்துல அடியில நடந்த ஒரு மோதலோட சாட்சிண்டா எப்படி? சரி, மனுஷ வாரத்துக்கு முன்னால யார் இருந்தாங்க? 65 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவும் இலங்கையும் ஒன்னா இருந்து வடக்கு நோக்கி, ஆப்பிரிக்கால இருந்து வடக்கு நோக்கி என்ன செஞ்சு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பயணத்துல தான் இங்க ராட்சச டைனோசர்கள் வாழ்ந்த காலம். ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இலங்கையில காணப்படக்கூடிய தப்போ பகுதியில கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் ஆரம்ப காலத்துல பிரம்மாண்டமான விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்ததாகவும் ஊர்வலங்கள் வாழ்ந்ததாகவும் சாட்சிகள் சொல்லுது. ஆனா ஒரு விண்கல் இந்த உலகத்துல தாக்கி டைனோசர்கள் அழிந்து அதுக்கப்புறம் எலிகள் உயிரினங்களாக வளர்ந்து அது குரங்குகளாக பரிணமித்து அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றது ரிசர்ச் சொல்ற உண்மை. இப்ப நாம கிறிஸ்துக்கு முன் 37,000 வருஷத்துக்கு முன்னால போவோம். அன்றாதபுரமோ புலனறுவை கிடையாது, அடர்ந்த காடு. அங்க ஒரு மனிதன் கூர்மையான ஒரு கல்லை வச்சு நிற்கிறான். அவன் வேடனோ வேறு யாரும் இல்ல, அவன் தான் பையங்களை அல்லது பலாங்கோட மனிதன் சொல்றான். அவனை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 3 விஷயம் இருக்கு. ஒன்று என்னண்டா தொழில்நுட்பம். அப்போ அவன் பயன்படுத்தி வந்த மைக்ரோலித் கற்கள் என்னண்டா ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே இலங்கையில அந்த மனிதன் பயன்படுத்தி வந்தது. நம்ம அப்பவே அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டோம். 2வது அவனுடைய உணவு. அவன் அந்த காலத்துல வேட்டைக்கான மட்டுமல்ல, இப்ப அந்த ஓட்ஸ் போன்ற தானிய வகையில அரைச்சி சாப்பிட்டதாக பலினன குகையில கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. 3வது உடல் அமைப்பு. அவன் 6 அடி உயரம் கொண்டவன், அகலமான தாடை கொண்ட ஒரு பெரிய பலசாலி. இலங்கையின் ஆதி குடிமகன் அவன் தான். அவர்களோட வாரிசுகள் தான் பிற்காலத்துல வேடர்கள் என்று சொல்ல அழைக்கப்படுறதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி, பலாங்கோட மனிதனுக்கும் விஜயண்ட வருகைக்கும் இடையில ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அது என்னண்டா இயக்கர்கள் மற்றும் நாயக்கர் காலம். இயக்கர்கள் தான் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த இரும்பு தொழில் செய்ய தெரிந்த மக்கள். நாயக்கர்னு சொன்னா கடல்கள்ல வாழ்ந்த மீன்பிடி தெரிந்த அறிவு ஜீவிகள். விஜயண்ட வருகையின் போது குவேணி என்ற ஒரு பெண்மணி நம்ம நாட்டுல நூற்று சக்கரத்துல நூல் நெய்த்து கொண்டிருந்தாண்டா. அந்த காலத்திலேயே நூல் நெய்வதற்கான அப்டேட் நம்ம நாட்டுல வந்துட்டுன்னு அர்த்தம். அவங்க அப்பவே முன்னேறி இருந்தாங்க. நண்பர்களே, இந்த 2 பில்லியன் வருஷ விஷயத்த இந்த குறுகிய வீடியோக்குள்ள அடக்கி முடிக்க முடியாது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, இந்த இலங்கை தீவுன்றது ஏதோ ஒரு அரசன் வந்து குடியேறி கண்டுபிடிச்ச தீவு இல்ல. இது கோடிக்கணக்கான போராட்டத்தின் ஆண்டுகால விளைவுதான் இந்த தீவு. நம்மளுடைய மண்ணுக்கடியில இன்னும் எத்தனையோ எலும்புக்கூடுகளும் தான் ரகசியங்களும் தான் இன்னும் புதைஞ்சுதான் கிடக்கு. அடுத்த முறை நீங்க ஒரு பாறையோ அல்லது ஒரு குகையோ பார்த்தா அதை ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்காதீங்க. ஏண்டா அது உங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு வீடாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு இங்க சேனல் ஒரு சேலஞ்ச் என்னண்டா, உங்களோட நேமை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க நேமுக்காக வேண்டி ஒரு ஹிஸ்டரி நாங்க ரெடி பண்ணி அந்த ஹிஸ்டரியை நாங்க ஒரு வீடியோவாக போடுவோம். உங்க பேரோட வரும். அப்படி மேலதிகமான தகவல்களை நீங்க தரணும், உங்களை பத்தி தரணும், அதை பத்தி நாங்க வீடியோ போடணும்னு சொன்னாலும் அதையும் நீங்க இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா மெசேஜ் போட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியை உருவாக்கி நான் உங்களுக்கு கதையை சொல்லுவேன். நான் உங்கள் ஐஜே.